வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இனி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எலிமினேஷன் சேம்பர் கண்டெண்டர் மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி எலிமினேஷன் சேம்பர் கண்டெண்டர்ஸ் எல்லாருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினாங்க. அப்படி என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி தமிழில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் ரிங்கில் ஜே ஊசோவை பற்றி பேசுகிறாரு. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜே ஊசோவை யாரோ ஒருத்தர் மர்மமான முறையில் பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணியிருப்பா. அது யாருன்னே தெரியல. அந்த இடத்துல தான் ஜேக்கப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை கூட்டிகிட்டு போயிருப்பார். இப்போது அந்த மர்மமான நபர் யாருன்னு தெரியல. இதுக்கு ட்ரூ சொல்கிறாரு, அந்த மர்மமான நபர் வேறு யாருமே கிடையாது, கோடி ரோட்ஸ் தான். கோடி ரோட்ஸ் தான் மக்கள் மத்தியில் சிம்பட்டியை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜே ஊசோவை அட்டாக் பண்ணியிருக்கிறான். உங்களுடைய பார்வை முழுக்க ஜே ஊசோவை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை, கோடி ரோட்ஸை நோக்கி போகட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், நான் பார்ப்பா தேவையில்லாமல் ட்ரூ வந்து சண்டை போட்டு கிடக்க, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ வந்து பேக் ஸ்டேஜுக்கு வா, நான் வந்து உன்னிட்ட நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் பேசணும், நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரூ மேக்கின்டையர் அதெல்லாம் கிடையாது, இந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸை வர சொல்லுங்கள், கோடி ரோட்ஸ் தான் இதை பண்ணியிருப்பான், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடியும் ஜேக்கப்பையும் அவன் வந்து அட்டாக் பண்ணான், கடைசியில் பழி ஏன் மேலே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கோடி ரோட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டார். கோடி ரோட்ஸ் வரதை பார்த்த உடனே ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டார். கோடி சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் பிரச்சனை தானே, இந்த இடத்துலையே டைட்டில் மேட்ச் வேண்டாம், நார்மலாகவே 2 பேரும் சண்டை போடலாம், வா ரிங்குக்குன்னு சொல்கிறாரு. ட்ரூவும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ரெடி தான், ஆனால் ஒன்றை மாதிரி கோலைக்கிட்ட சண்டை போட நான் ரெடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோடி ரோட் சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ ஒரு லிட்டில் பிச், அதாவது நீ ஒரு கோல சாம்பியன் தான், ஒன்று மாதிரி ஒரு கோல சாம்பியனை நான் பார்த்ததே கிடையாது, அது எப்பவும் சரி இப்போவும் சரி நான் அதை தான் சொல்லுவேன், நீ ஒரு கோல சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வைப்பர் ராண்டி ஆர்டன் வந்துட்டார். ராண்டி ஆர்டன் பார்த்திங்கன்னா இப்போ WWE எலிமினேஷன் சேம்பரில் கண்டெண்டர் மேட்ச்சில் இருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ராண்டி ஆர்டன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கோடி நீ இந்த அளவுக்கு கோவப்படணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது, ஜே ஊசோவை அட்டாக் பண்ணது யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ அந்த எலிமினேஷன் சேம்பர் கண்டெண்டர் மேட்ச்சில் ஃபைனலி வெற்றி பெறது போகிறது நான் தான் ட்ரூ மேக்கின்டையர் கூட மோத போகிறேன். இதில் சம்மந்தமே இல்லாமல் நீ எதுக்கு கவலைப்பட்டுருக்கிற? ஸோ கவலைப்பட வேண்டியது நான் ட்ரூ மேக்கின்டையரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் கூல் அப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸாக கலாய்க்கிறாரு. சரி, கோடி ரோட்ஸ் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் வந்துட்டார். ஹோல்ட் ஆன், இந்த ரெசல்மேனியாவை வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எவராக ஃபன் மூமெண்ட்டோட நடத்தணும்னா அதுக்கு உங்கள் ட்ரிக் வில்லியம்ஸ் கண்டிப்பாக தேவை. நான் தான் இந்த வருடம் எலிமினேஷன் சேம்பரை வெற்றி பெற போகிறேன், அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறேன் பாடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜுவன் எவன்ஸ் வந்துட்டார். ஜுவன் எவன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வருடம் எலிமினேஷன் சேம்பரை வெற்றி பெற்று ராண்டி ஆர்டன் தான் யங்கஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி இருக்காம்ல, அதை முடிவுக்கு கொண்டு வந்து நான் ஒரு யங்கஸ்ட் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இவங்க இப்படி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிறதுக்கே தனித்துவமானாலும் நம்ம எல்லை நைட்டு வராமல் இருப்பாரா, அவரும் வந்துட்டார். எனிபாடி ஏன் இந்த இடத்துல என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சாம்பரில் நான் தான் வெற்றி பெற போகிறேன், நான் தான் ட்ரூ கூட ரெசல்மேனியாவில் மோத போகிறேன், இந்த ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டில் நான் தான் சாம்பியன்ஷிப் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்திங்கன்னா ஓவராக பேசுகிறதுனால எல்லை நைட் பார்த்திங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸை அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்து ஜோவன் எவன்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரா, ஜோவன் எவன்ஸுக்கு ராண்டி ஆர்டன் ஒரு ஆர்கியூ போட்டார். அப்படியே கோடி ரோட்ஸ் பக்கம் பார்த்தா கோடி ரோட்ஸ் பார்க்காரு, தாடி நமக்கு ஆர்கியூ போட்டுருவானு. பட் நான் இந்த ராண்டி ஆர்டன் இந்த இடத்த விட்டே போயிட்டார். சரி, நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், இவங்கள யாராவது ஜே ஊசோவை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.